இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப் பீடு ஈஸியாக நம்ம நீடில் எப்படி ஒர்க் பண்ணுறது అనేది பார்க்கலாமா? அதுக்கு சில்க் த்ரெட் வந்து 14 லைன்ஸு நம்ம எடுக்கணும். இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப் பீடுக்கு 2 ஹோல்ஸ் இருக்கும். அதில் 1 ஹோல்லேருந்து இப்படி எடுக்கணும். ஒன் சைடு வந்து நான் கம் அப்ளை பண்ணிட்டேன். உங்களுக்கு எதனா டவுட் இருந்தால் பயம் இருந்தால் நாட்டு கூட போடலாம். அப்போது அது வெளியே நூல் வராது. இப்படி ஸ்டார்டிங்லேருந்தே நம்ம நாட்ஸ் எல்லாம் போட்டுனே வரணும். இப்படி நூல் எதனா இஷ்யூஸ் வரும்போது கூட ஒன் சைடு நம்ம இப்படி த்ரெட்ஸு கம் அப்ளை பண்ணலை. ஸோ நம்ம இஷ்யூஸ் எல்லாம் ஈஸியாக ரிமூவ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்படி நாட்ஸ் எல்லாம் ஸ்லோவாக போடணும். அப்போ தான் நூல் வந்து எந்த இஷ்யூஸ் இல்லாமல் கரெக்டாக நாட்டு வந்து அழகாக வரும். பாருங்கள், இப்படி இது ஃபினிஷிங் டைமு, அதுக்கு தான் ஸ்லோவாக காட்டுறேன் நான். இப்படி ஈஸியாக நம்ம க்ரோஷா நீடில்லனே பண்ணாமல் இந்த மாதிரி நார்மல் நீடில் கூட எல்லா ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் எல்லாம் அவங்க புடவைக்கு வீட்டிலனே ஈஸியாக டாசல்ஸ் போட முடியும். நீங்கள் கூட கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். பண்ணிவிட்டு எப்படி வந்தது అనేది கூட எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். அப்படியே உங்களுக்கு எதனா தோணிச்சுன்னா ஒரு சின்ன கமெண்ட் வைங்க, ஒரு சின்ன லைக் போடுங்க. நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். 1 ரவுண்ட் ஆயிடுச்சு. இது செகண்ட் ரவுண்ட் ஸ்டார்டிங் பண்ணுறேன் நான். பாருங்கள், அந்த மாதிரி சின்ன சின்ன நாட்ஸில் வந்து ஒரு ஹோல் தெரியும். அந்த ஹோலை நின்று நம்ம எடுத்துகிட்டு அந்த மாதிரி ஃபுல்லாக அப்படியே பண்ணினே வந்தால் ஈஸியாக வரும். எந்த இஷ்யூஸ் வராமல் செகண்ட் ரவுண்டு இப்படி நாட்ஸ் எல்லாம் போட்டுனே வரலாம். போட்டுட்டு லாஸ்ட்டு ஃபினிஷிங் நான் ரவுண்ட் பீடு கூட ஆல்ரெடி பண்ணேன். அதை விட நான் யூடியூப் ஷார்ட்ஸில் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணேன். எல்லோரும் பாருங்கள். ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். சின்ன கமெண்ட் கூட பண்ணுங்கள். இப்படி கீழே நின்று தான் லாஸ்ட்டு பிளேஸில் கீழே நின்று தான் மேலேக்கு நூல் எடுக்கணும். மேலே நின்று கீழேக்கு நூல் நீடில் எடுத்தால் அது ட்விஸ்ட் ஆகும். கீழே நின்று மேலே காமிச்சிட்டு அப்போ க்ளீனாக இருக்குல்ல, அப்போ மேலே நின்று கீழே காமிச்சிட்டு பின்னாடி பக்கம் திரும்பிட்டு ஒரே ஒரு நாட்டு போட்டு நம்ம கட் பண்ணால் போதும். இந்த 14 லைன்ஸ் இருக்குல்ல, 7 டிவைட் பண்ணிவிட்டு ஒரே ஒரு நாட் போட்டுட்டு கட் பண்ணிவிட்டு அந்த பக்கம் இந்த பக்கம் கொஞ்சம் கொஞ்சம் கம் அப்ளை பண்ணால் ட்ரை ஆன அப்புறம் பின்னாடி எதுவுமே தெரியாது. ரொம்ப அழகாக ஈஸியாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். நெக்ஸ்ட்டு வீடியோ வந்து நெக்ஸ்ட்டு 1-2 டேஸில் நான் அப்லோட் பண்ணுறேன். ப்ளீஸ் பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.